சொந்தமாக ஒரு பீரங்கி கூட இல்லாத ஒரு இயக்கம்தான் ஹமாஸ். அந்த இயக்கம் இன்றைக்கு உலகின் 3 மிகப்பெரிய வல்லரசுகள் என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிரிட்டனும் இணைந்து தாக்குதல் நடத்தியதற்கு பிறகும் கூட 1.5 வருடங்களுக்கு பிறகு அவர்களை மண்டியிட வைத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டோனி பிளிங்கன் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? ஹமாஸை முழுமையாக இஸ்ரேல் இராணுவம் அழிக்க இயலவில்லை. சுமார் 4000 முதல் 5000 வீரர்கள் கொல்லப்பட்டாலும் அதைவிட கூடுதலாக புதிதாக ஹமாஸில் வீரர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹமாஸினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து கொண்டு வருகிறது என்று 2 தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், மிகப்பெரிய படைபலம் இல்லாத ஒரு இயக்கம் உலகின் மிகப்பெரிய வல்லரசையை வீழ்த்தி காட்டியிருக்கிறது என்றால் 1.5 வருடங்களுக்கு முன்பு நாம் தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த போருடைய வெற்றி இறுதியில் அது ஹமாஸிற்காகத்தான் இருக்கும், காசா மக்களுக்கானதாகத்தான் இருக்கும். இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் வருங்காலத்தில் பாடநூல்களில் படிக்கக்கூடிய காலம் வரும் என்று சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது. வணக்கம். இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கிடையே 3 கட்டமாக ஒப்பந்தங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது. முதல் கட்டத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றன. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் இராணுவம் மத்திய காசா பகுதியிலிருந்து படிப்படியாக வெளியேறும். காசா மக்கள் மீண்டும் வடக்கு காசாவில் குடியேறலாம். அடுத்ததாக, காசா பகுதிக்கு ஒரு நாளைக்கு 600 ட்ரக்குகள் மூலம் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட அனைத்து உதவி பொருட்களும் அனுமதிக்கப்படும். இதில் 300 ட்ரக்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வடக்கு காசா பகுதிக்கு செல்லும். 50 ட்ரக்குகள் தினமும் பெட்ரோல், டீசல் உட்பட எரிசக்தியை கொண்டு செல்லும். ஹமாஸ் 33 பணைய கைதிகளை 2 கட்டமாக விடுவிக்கும். முதலில் 9 கடும் காயமடைந்த மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் விடுவிக்கப்படுவர். பதிலுக்கு பாலஸ்தீன ஆயுள் தண்டனை கைதிகள் 10 பேரை இஸ்ரேல் விடுவிக்கும். 2023 அக்டோபர் தாக்குதலில் ஈடுபடாத 1000 காசா பகுதி மக்களை இஸ்ரேல் விடுவிக்கும். 50 வயதிற்கு மேலுள்ள ஹமாஸ் விடுவிக்கும் ஒவ்வொரு இஸ்ரேலிய பணைய கைதிக்கும் 3 பாலஸ்தீனிய ஆயுள் தண்டனை சிறைவாசியும் இதர 27 சிறைவாசிகளையும் இஸ்ரேல் விடுவிக்கும். சில முக்கிய ஹமாஸ் தலைவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். ரஃபா எல்லை பகுதி வழியாக காயமடைந்த பாலஸ்தீனர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவர். ஆனால் அந்த பட்டியலை இஸ்ரேலும் எகிப்தும் அங்கீகரிக்க வேண்டும். ஒவ்வொரு இஸ்ரேலிய சிவில் பணைய கைதிக்கு 30 பாலஸ்தீனிய சிறைவாசிகளும் ஒவ்வொரு இஸ்ரேலிய பெண் இராணுவ பணைய கைதிக்கு 50 பாலஸ்தீனிய சிறைவாசிகளையும் இஸ்ரேல் விடுவிக்கும். 2023 அக்டோபர் 7க்கு பின்னர் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீன பெண்களும் 19 வயதுக்கு குறைவான குழந்தைகளையும் இஸ்ரேல் விடுதலை செய்யும். இதன் மூலம் அதிகபட்சமாக 1650 பாலஸ்தீனிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட போகிறார்கள். உயிருடன் இருக்கும் அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்ட பின்னர் இறந்தவர்களின் உடல்கள் பரிமாறிக்கொள்வது குறித்து விவாதித்து முடிவு செய்யப்படும். ஒப்பந்தம் அமலாகிறதா என்பதை கத்தரும் அமெரிக்காவும் மேற்பார்வை செய்யும். இது முதல் கட்டமாக 3 கட்டமாக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படுகிறது. முதல் கட்டத்தில் இதை இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் மாறி மாறி செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதுதான் முதல் கட்டம். முதல் கட்டம் சுலபமாக முடிஞ்சு அப்படின்னா 2வது கட்டம் சாதாரணமாக நடந்துடும். 3வது கட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. காசா பகுதியில் அதிகாரம் யாருக்கு என்பது அது போகக்கூடிய வரக்கூடிய நாட்களில் தெரியும். ஆனால் நான் இதை உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏறத்தாழ 450 நாட்களாக காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, சொந்தமாக ஒரு பீரங்கி கூட இல்லாத ஒரு இயக்கத்தை முழுவதுமாக இல்லாமலாக்கிறேன்னு சொல்லி 450 நாட்களாக மிகப்பெரிய தாக்குதலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் 47,000த்திற்கும் அதிகமான பாலஸ்தீனிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1,10,000த்திற்கும் அதிகமான மக்கள்
படுகாயமடைந்திருக்கிறார்கள். இவர்களில் 70% பெண்களும் குழந்தைகளும். இதில் வான்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழ் என்ன சொல்லுங்கன்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய கணக்கை விட கூடுதலாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 90% வீடுகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. 800க்கும் அதிகமான மசூதிகள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றன. 4 பழமையான தேவாலயங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. 1050 மருத்துவர்கள் மற்றும் இதர மருத்துவ ஊழியர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 200க்கும் அதிகமான பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2024 இப்போ 2024 கிறிஸ்மஸுக்கு பிறகு மட்டும் குளிர் காரணமாக காசாவில் 10 பச்சிளம் குழந்தைகள் இறந்து போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய அளவில் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள். சுற்றி நின்று சாப்பாடு கூட கொடுக்கல இல்லையா, மருத்துவம் கொடுக்கல, அடிப்படை அதாவது ஒரு போரில் பின்பற்ற வேண்டிய அடிப்படை விஷயங்களை எல்லாத்தையும் காற்றுல பறக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொன்றதற்கு பிறகு இன்றைக்கு இஸ்ரேலால் வெற்றி கிடைத்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா? ஹமாஸ் என்னென்ன விஷயங்களை என்னென்ன தகவல்களை எல்லாம் சொல்லிச்சதோ அதை இன்றைக்கு இஸ்ரேல் பண்ணியாக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த 450 நாள் இவன் என்ன பண்ணாங்க, போய் முழுமையாக எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே உள்ளே போனவனால் ஏதாவது சாதிக்க முடிஞ்சிருக்கா? சாதிக்க முடியலை. சாதித்ததுன்னு சொல்லி அவன் என்ன சொல்கிறான், இதோ இவ்வளோ பேரை கொலை பண்ணேன், இவ்வளோ பேர் மேலே குண்டு போட்டேன், இவ்வளவு மருத்துவமனைகளை நான் அழித்தேன், இப்படின்னு மட்டும்தானே சொல்ல முடியுது. போரில் வெற்றிங்கிறது இஸ்ரேலுக்கு சாத்தியமாச்சு. அப்போ நீ உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசுன்னு ஒன்று சொல்லியிருக்கிற. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், சொந்தமாக படைபலம், மிகப்பெரிய படைபலம் கூட இல்லாத, உலக நாடுகளுடைய மிகப்பெரிய ஆதரவு கூட இல்லாத ஒரு சிறிய பகுதி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறு இயக்கத்திற்கு முன்னால் சர்வசாதாரணமாக தோற்று மண்டியிடக்கூடிய இஸ்ரேலை பார்க்குறோம். இவ்வளோதான் இஸ்ரேல். அப்போ சும்மா பில்டப் பண்ணது, அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி இந்த மாதிரியான நாடுகள் சும்மா பில்டப் பண்ணுறதான ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். இவனுங்களுடைய பில்டப் சாதாரணமாக சிறிய நாடுகள்கிட்ட போய் வாலாட்டிட்டுக்கிறேன். ஏவுகணை இருக்கிறோம், கையில் அணுகுண்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகொரியா கிட்ட எல்லாம் போயிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க? பேசாமல் தானே இருக்க வேண்டிய சூழல் இருக்குது, பொத்திக்கிட்டு தானே இருக்கிறானுங்க. ஆனால் அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த விதமான ஈவிரக்கமும் இல்லாமல், எந்த விதமான போர் ஒப்பந்தங்களை மதிக்காமல், அது போரில் பின்பற்ற வேண்டிய பல்வேறு விஷயங்களை கூட காற்றுல பறக்க விட்டுட்டு சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் இன்றைக்கு இறுதியில் வெற்றி ஹமாஸுக்கு வந்திருக்கிறது, வெற்றி பாலஸ்தீனிய மக்களுக்கு வந்திருக்கிறது, வெற்றி காசா மக்களுக்கு வந்திருக்கிறது இல்லையா? இவ்வளோ. அப்போ மொத்தமாக என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறார். இது ட்ரம்ப்னால தான் சாத்தியம். ட்ரம்ப் பதவியேற்று ஒரே நாளில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ட்ரம்புடைய ஆதரவாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பைடனுடைய ஆட்கள் இல்லை நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இவர்கள் என்னதான் சொல்லி கொண்டாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் அமெரிக்கா இருக்கும். ஏன்னா காசாவினுடைய மனித உரிமைகள் எல்லாம் இனிமேலாம் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா முன்னாடி நிற்குமா? நிற்காது. நாளைக்கு ஒரு சின்ன இது அப்படின்னா இஸ்ரேலை நோண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற வேலையை அமெரிக்கா செய்யும். அதில் யாருக்கும் இந்த மாற்று கருத்து வேண்டிய. அது ட்ரம்ப் இல்லை, பைடனில் எந்த அமெரிக்க அதிபர் வந்தாலும் இதுதான் நடக்க போகிறது. ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருக்குது. என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய தாக்குதல்களை நீங்கள் நடத்தினாலும் நாங்கள் தலை நிமிர்ந்து நெஞ்சுரம் கொண்டு உங்களை வீழ்த்துவோம், எங்களை நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு தான் ஒரு ஆதாரமாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறார், நீங்கள் 4000 5000 ஹமாஸை வீரர்களை கொலை பண்ணேன்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் அதைவிட கூடுதலாக ஹமாஸில் ஆட்கள் சேர்ந்திருக்கிறார்கள், அது இன்னும் மிகப்பெரிய இயக்கமாக மாறி இருக்கிறது அப்படின்னு அவர் பயப்படுறார். அந்த செய்தியை பகிர்ந்துக்கிறார். ஒட்டுமொத்தமாக இது ஹமாஸுக்கான வெற்றி, ஒட்டுமொத்தமாக இது பாலஸ்தீனிய மக்களுக்கான வெற்றி, இது சுதந்திரத்திற்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான வெற்றி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.